மூலிகைகள் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குடசப்பாலை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மரவகை தாவரம். ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களையும் அந்த காய்கள்லாம் பார்த்திங்கன்னா வில் போன்று வளைந்து 2 காய்கள் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பையும் ரொம்ப அழகாக பார்க்கலாம். பொதுவாக சென்னையில் பார்த்திங்கன்னா தாம்பரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த காசநோய் மருத்துவமனையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த குடகப்பாலை மரம் தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த குடகப்பாலையை பொறுத்தவரையிலும் வயிற்றுப்போக்குக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்றது பாரம்பரிய நூல்களில் மாடர்ன் மெடிக்கல் ரிசர்ச்சில் கூட நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லும்போது டயேரியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டிசென்ட்ரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னும்போது நினைக்கும் போது எங்கேயோ வெளியில் போகணுன்னு நினைக்கிறோம், உடனே வயிறு கலக்கும், மோஷன் போகணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போகும்போது பெரும்பாலும் வாய்வு மட்டும்தான் வெளியேறும், மோஷன் வர்றது எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 7 முறை 8 முறை 10 முறை நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் ஐபிஎஸ் அப்படின்னு பேர், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். அதே போல் அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ்ன்னு ஒரு பிரச்சனை. பெருங்குடலில் இருக்கக்கூடிய சில தேவையற்ற நுண்ணுயிரிகள் அதிகமாகும்போது மோஷனுக்கு பதிலாக பிளட்டே ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை போக ஆரம்பிக்கும், அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ். இந்த அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் டைமில் அமெரிக்கா யூரோப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 உயிரிழப்பையாவது ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு நோய் இந்த அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் அப்படிங்கிறது மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வயிறு சம்பந்தப்பட்ட தொற்று நோய். இந்த நோயுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்லா ஒரு 80 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 40 கிலோவாக மாறி விடுவாங்க. ஒரு நாளைக்கு 20 முறை 30 முறை மோஷன் போக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உடம்புலேருந்து வெறும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட மியூக்கஸ் மட்டுமே உடம்பை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். அவ்வளவு மோசமான ஒரு நோய். இன்றைக்கு ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்து அதை தற்காலிகமாக கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படின்னு ஒரு சிகிச்சை மாடர்ன் மெடிசனில் பொதுவாக கொடுக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்குது. இந்த 4 வகையான பிரச்சனைகளுக்குமே சரி, டயேரியா, டிசென்ட்ரி, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மற்றும் அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ், இந்த 4 வகையான பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த குடஜப்பாலை மரம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அல்லது காலை இரவு மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் இருப்பவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக அவங்க வெளியில் சாப்பிட்டாலோ இல்லை லேசாக காரம் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டாலோ இல்லை ஒரு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தாலோ அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாலோ உடனே லூஸ் மோஷன் ஆரம்பிக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த ஒரு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருப்பவங்க இதை ஒரு மூலிகை தேநீராகவே எடுத்துக்கொள்ளலாம். வழக்கமாக சாப்பிட்ற காஃபி, டீ, க்ரீன் டீ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு வெறும் 100 மில்லி தண்ணீருக்கு இந்த குடஜப்பாலை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை 5 கிராம் போட்டு ஒரு 2 நிமிஷம் டீ கொதிக்க வைக்கிற மாதிரி நல்லா அதை கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டோ இல்லை தேனோ சேர்த்து காலை, மதியம், இரவு 3 வேளை ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலே அவங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு முழுசும் இல்லாமல் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். அந்தளவுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட 4 பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த குடஜப்பாலை. இந்த குடஜப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோய்க்கும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் வெரிகோஸ் அல்சருக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு சோரியாசிஸ் நோய் இருப்பவர்கள் எவ்வளோதான் உள்ளுக்கு மருந்துகள் சாப்பிட்டாலும் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட முடியாத ஒரு சூழல் இருக்குது. நிறைய பேருக்கு வருடக்கணக்கில் ஸ்டீராய்டு மருந்துகளை எடுத்துக்கொண்டால் கூட அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிவதில்லை. அந்தளவுக்கு மோசமாக இருக்கவங்க கூட மிக சுலபமாக
இந்த குடஜப்பாலை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தலை முதல் கால் வரை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு பழக்கம் வைத்து கொண்டாலே மிகப்பெரிய அளவில் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய தோல் பிரச்சனைகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, அதே போல் அடிக்கடி சோரியாசிஸ் நோய் ரிலாப்ஸ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். அவங்க உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளை நிறுத்தினால் கூட வெளியில் தடவக்கூடிய இந்த எண்ணெயை மட்டும் தடவி குளித்து கொண்டிருந்தாலே இந்த பிரச்சனைகள் குறைந்து போகிறத பார்க்க முடியும். அதே போல் இந்த குடஜப்பாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி, அதாவது அந்த விதை பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு நெல் போல் பெருசாக இருக்கும். அது மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கினா அரிசி போலவே வெண்மையான ஒரு விதை இருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த விதையை எடுத்து அதை சூரணம் செய்து அந்த சூரணத்தை வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே அதை சாப்பிட்லாம். அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிற்கும். அதே போல் வெள்ளைப்படுதலினால் ஏற்பட்ட அந்த பலவீனங்கள் நிற்பதை பார்க்க முடியும். ஏன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வெள்ளை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா வெட்டை நோயின்னு சொல்லுவோம். சிறுநீர் கழிக்கும் போதோ கழித்த பிறகோ வெண்மை நிறமாக ஒரு திரவம் கசிந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த திரவத்தினுடைய அளவு அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா உடலுடைய பலம் குறையிறத பார்க்கலாம். நிறைய கோபம் வருது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிறது, காலையில் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உடல் பலவீனம் ஏற்படுவது, மதியானம் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கணுங்கிற அளவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த வெள்ளைப்படுதல் அல்லது வெட்டை நோய் அப்படிங்கிற ஒரு நோய் காரணம். வெட்டை முற்றினால் கட்டைன்னு சொல்லுவாங்க. வெட்டைப்படுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலன்னா சீக்கிரமாகவே நமக்கு உடலை உருக்கி வியாதியை வரவழைத்து மரணத்தை உண்டாக்கக்கூடிய நோய் இந்த வெட்டை நோயின்னு சொல்லுவாங்க. அவங்க மிகச் சுலபமாக இந்த குடஜப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அரிசி ஒரு 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுக்க ஆரம்பித்தாலே மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்டை நோய் குறைந்து உடல் பலம் அதிகமாகிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த வெட்டை நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய தோற்றமே மாறிடும். உடம்பே கருத்து போயிடும். அவங்களோட ஆக்சுவல் காம்ப்ளெக்ஷனே ஒன்றுமே இல்லாமல் கருத்து போயிடும். பசி எடுக்கவே எடுக்காது. சாப்பாடு பசிக்கணும்னு தோணும், ஒரு 4 இட்லி சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தா ஒரு இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால சாப்பிடவே முடியாது. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத நெகட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டாங்க, ஆனால் பகல் முழுவதும் தூங்கிட்டே இருப்பாங்க. சரி, படுத்துட்ருக்காங்களே யாராவது ஒருத்தர் இந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொன்னால் போச்சு, அவ்வளோதான். அதை விட பயங்கரமாக சத்தம் போட்டு ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணுவாங்க. இதெல்லாம் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு அந்த பெண்ணுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். ஆண்களுக்கு அதே மாதிரி வெள்ளைப்படுதல் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிக வேகமாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நேரம் வரும். மலம் ஒரு நாளைக்கு 5-6 முறை போக வேண்டிய தேவை வரும். பசி எடுக்காது சுத்தமாக. உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. வெளியில் பேசுகிற தைரியமே இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஆண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கின்றது சிம்டம்ஸை சொல்லக்கூடிய குறிகள். ஸோ எந்த வகையான குறிகளாக இருந்தாலும் சரி அதற்கு இந்த குடகப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஸோ இந்த குடகப்பாலையை பொறுத்தவரையிலும் டயேரியா, டிசென்ட்ரி, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மற்றும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் பலவிதமான பிரச்சனைகளையும் அதற்குண்டான தீர்வுகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். எனவே மனுஷபுத்திரன் அவர்கள் இன்று என்ன தீர்வுகளை நம் முன் எடுத்து வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோ இலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டில் விசித்திரமான பல வழக்குகள் ஒவ்வொரு நாளும் தொடுக்கப்பட்டு வருகின்றன. நியாயத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் விரோதமாக தொடுக்கப்படுகிற இந்த வழக்குகள் என்பது நம்முடைய நாட்டினுடைய சட்ட அமைப்பையே கேலிக்குத்தாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் சமீபத்தில் மிகவும் கேலிக்குத்தாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வழக்கு என்பது, ஒரு வழக்கு பிரிவு என்பது இந்த தேச துரோக வழக்குகள் என்பதாகும். இந்த தேச துரோக வழக்குகள் போடப்படுகிற ஒவ்வொரு சமயத்திலும் அது உண்மையிலேயே நியாயத்திற்கும் சட்டத்திற்கும் புறம்பாக
தொடர்ந்து பல்வேறு விதமான எந்த அடிப்படையும் இல்லாமல் இன்றைக்கு தொடுக்கப்பட்டு வருகின்றன. எது தேசபக்தி, எது தேச துரோகம் என்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் புகழ்பெற்ற நடிகையான ரம்யா அவர்கள், அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பியும் கூட, அவர் பாகிஸ்தானுக்கு சென்றுவிட்டு வந்து ஒரு கருத்தை தெரிவித்தார். அதாவது சமீபத்தில் இந்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது என்னவென்று சொன்னால், அதாவது பாகிஸ்தான் என்பது ஒரு நரகம், அந்த நரகத்திற்கு யாரும் போகாதீர்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் பாகிஸ்தானிற்கு சென்று விட்டு வந்த நடிகை ரம்யா அங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு வந்து அங்குள்ள மக்கள் மிகவும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள், இனிமையாக பழகுகிறார்கள், அவர்கள் இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னார். உடனே அவர் சொன்ன இந்த ஒரு சாதாரண கருத்திற்காக இங்கு இருக்கக்கூடிய சில வகுப்புவாத அமைப்புகள் பெரிய அளவிற்கு போராட்டம் நடத்தி அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் ஏற்படுத்திய அந்த செய்தி சென்ற வாரத்தில் வந்தது. இது உண்மையில் கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது போன்ற செய்திகள் இருக்கின்றன. ஏனென்று கேட்டால், ஒருபுறம் நாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதாவது இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுக்கின்றன. ஏன் நம்முடைய பிரதமரே ஒரு வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வருகிற வழியில் பாகிஸ்தானில் இறங்கி அங்கு பிரதமரை சந்தித்து ஒரு தேநீர் அறிந்து விட்டு வருகிறார். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்திய மக்களும் பாகிஸ்தான் மக்களும் வரலாற்று ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஆழமான பிணைப்புகளை கொண்டவர்கள். அப்படி இருக்கிற போது எளிய மக்கள், அதாவது இந்தியர்கள் எப்படி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் மீது இந்தியர்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாதோ, அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எளிய சாதாரண மக்களுக்கும் இந்தியர்கள் மேல் எந்த வெறுப்பும் கிடையாது. வெறுப்பு என்பது அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது. இதை தாண்டி இந்தியாவும் பாகிஸ்தானும் பல விதங்களில், அதாவது வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், பரிவர்த்தனைகளில் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீண்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்ட இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே மக்களை பரஸ்பரம் நெருங்கி வரச் செய்வதற்கான முயற்சிகளைத்தான் நாம் எடுக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் பந்தயங்களை விளையாடுவதை கூட நிறுத்திவிட்டன. சர்வதேச போட்டிகளில் மோதிக்கொள்வதை தவிர பெரும்பாலும் அவர்கள் பரஸ்பரம் இந்த நாட்டு வீரர்கள் அங்கு செல்வதோ அவர்கள் இங்கு வருவதோ அதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பு ஒழித்து கட்டப்பட்டு விட்டன. IPL போன்ற பந்தயங்களில் கூட இன்றைக்கு பாகிஸ்தான் வீரர்கள் இங்கு விளையாட முடியாத ஒரு சூழல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பகை தீயை நாம் ஏன் தொடர்ந்து வளர்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி வளர்ப்பதன் மூலமாக நாம் இந்த எல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ எப்படி தீர்க்க முடியும்? எதற்காக ஒரு நாட்டையே நாம் நரகம் என்று சொல்ல வேண்டும்? இன்னொரு இந்தியரான நடிகை ரம்யா சொல்கிறார், அந்த நாட்டு மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று. அப்படி சொல்கிற போது அதே போல் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடியவர்கள் பல கிரிக்கெட் வீரர்கள், இப்போ வாசிம் அக்ரம் போன்றவர்கள், இம்ரான்கான் போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு வந்து இந்தியர்களை பற்றி மிக உயர்வான கருத்துக்களை பல சமயங்களில் ஊடகங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி செய்வது தானே நல்லிணக்கத்திற்கான ஒரு விஷயமாக இருக்க முடியும். மாறாக மனோகர் பாரிக்கர் போன்றவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களின் மூலமாக என்ன ஒரு நன்மை இந்தியாவிற்கு விளைந்துவிடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல் இந்த தேச துரோக வழக்கை பற்றி பேசுகிற போது வரன்முறை இல்லாமல், அதாவது தமிழ்நாட்டில் எப்படி இந்த அவதூறு வழக்குகள் வரன்முறை இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறதோ, ஏன் ஒரு பாட்டு பாடிய பாடகர் மீது எப்படி தமிழக அரசு ஒரு கோவன் மீது ஒரு தேச துரோக வழக்கு பிரிவை பயன்படுத்தியதோ, அதே போல் இன்றைக்கும் பல மாநிலங்களில் மிக மோசமாக இந்த தேச துரோக வழக்கு பிரிவுகள் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்படித்தான் இன்னொரு பிரச்சனையும் கூட சமீபத்தில் வந்தது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், சர்வதேச மனித உரிமை அமைப்பு. அந்த சர்வதேச மனித உரிமை அமைப்பினுடைய ஒரு பெங்களூரில் நடந்த ஒரு கருத்தரங்கில், அந்த கருத்தரங்கில் காஷ்மீரில் இந்திய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களில் சிலர் முறையிடுகிறார்கள். இந்த பெல்லட் குண்டு போன்றவற்றால் தாக்கப்பட்டவர்கள் அல்லது ஒரு உயிரிழந்த அப்பாவி இளைஞர்களுடைய பெற்றோர்கள் பொது வாழ்க்கை தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைக்கு வந்து அந்த கருத்தரங்கில் பேசுகிறார்கள். எங்களுக்கு அமைதி வேண்டும், சமாதானம் வேண்டும், எங்களுக்கு இது போன்ற நெருக்கடிகளிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று கேட்டபோது அப்படி அவர்கள் பேசினார்கள் என்பதற்காகவே அந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அமைப்பின் மீது ஒரு தேச துரோக வழக்கை போடப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு வகுப்புவாத சக்திகள் அந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலையே தடை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு அவர்கள் ஒரு போராட்டங்களை நடத்துகிறார்கள். இப்படி யார் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலும் அல்லது யார் நியாயத்தை பேசினாலும் யார் உண்மையை பேசினாலும்
அது தேச துரோக வழக்கின் கீழ் வரும் என்று சொன்னால் இதைவிட ஒரு கேலிக்கூத்து எதுவும் இருக்க முடியாது, இதைவிட அவமானம் இந்த நாட்டிற்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் நாம் தொடர்ந்து இத்தகைய ஒரு சூழலை இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எது தேசபக்தி, எது தேச துரோகம் என்பதை பற்றிய அடிப்படையான கேள்விகள் இங்கு எழுகின்றன. இதற்கு முன்பும் கூட அருந்ததி ராய் அவர்கள் மீது, இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், அவர் இந்த காஷ்மீர் பிரச்சனையில் சொன்ன சில கருத்துக்களுக்காக அவர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டது. அதே போல் பாரத மாதா பற்றிய ஒரு கார்ட்டூன் வரைந்த ஒரு அசீம் திரிவேதி என்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட், அவர் மீதும் தேச துரோக வழக்கு போடப்பட்டு பிறகு நீதிமன்றத்தால் அந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டன. பினாயக் சென் ஒரு மருத்துவர், அதாவது மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய அந்த ஒரு மருத்துவர், அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல ஆண்டுகள் அவர் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார். பிறகு அதுவும் ஒரு பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகி நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தேச துரோக வழக்குகளினுடைய வரன்முறைகளை மாற்றியமைப்பதும் இதுபோன்ற வழக்குகளை பதிவு செய்கிற போது அது காவல்துறைக்கும் கீழ் நீதிமன்றங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் வழங்க வேண்டும் என்பது குறித்தும் நாம் இப்பொழுது பேச வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். என்றால் அவதூறு வழக்குகள் எப்படி எந்த விதமான காரணமும் இல்லாமல், சமீபத்தில் கூட இந்த அவதூறு வழக்குகள் தொடர்பாக தமிழக அரசின் மீது கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது, கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகிறது. அதுபோன்றதுதான் இந்த தேச துரோக வழக்கு பிரிவும் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அரசியல் பழிவாங்குதலுக்காக அல்லது ஜனநாயக உரிமைகளை ஒடுக்குவதற்காக இதுபோன்ற சட்டங்கள் பயன்படுத்தப்படுவது என்பது மிக மிக ஆபத்தானது. உண்மையில் இதுபோன்ற வழக்குகளின் மூலமாக தேச துரோகம் என்பதை நாம் யாரோ சிலருடைய விருப்பத்திற்கேற்ப நாம் மாற்றி அமைக்கிறோம். தேசபக்தி என்பதை யாரோ சிலருடைய விருப்பத்திற்கேற்ப மாற்றி அமைக்கிறோம். இது இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கும் இந்த நாட்டினுடைய சுதந்திரமான சிந்தனைகளுக்கும் வேட்டு வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கப் போகிறது. நாம் உடனடியாக விழித்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பன்முக கலைஞர் டாக்டர் எஸ். சேகர். ஒரு பன்முக நாடகத்துறை, அதுவும் விகடகவி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல தங்களை ஈடுபடுத்தி ஒரு 50 ஆண்டு கால பயணம் எப்படி இருந்தது, எத்தனை பேர் இவங்க சந்திச்சிருக்காங்க, ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு கலையும் எவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா அமைஞ்சது, இது எல்லா அனுபவங்களையும் இன்னைக்கு நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பன்முக கலைஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி, வணக்கம். பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் தந்தையார் காலத்திலிருந்தே இந்த விகடகவி, இந்த மிமிக்ரி பண்ணுற ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலியிலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மேடைகளில் இது சார்ந்த சிறப்பான பணிகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதையும் தாண்டி இன்னும் புதுமையாக பண்ணணும் அப்படின்னும் போது மேடை நாடகங்களையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு முழுமையான பணியை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி சுருக்கெழுத்து சங்கத்தில் ஒரு கௌரவ முதல்வராகவும் உங்களோட பணியை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. சமூகத்தில் தேவை என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பணிகளை, சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களையும் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. ஸோ பல நிலைகளில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு உங்களோட பயணம் இவ்வளோ தூரம் எப்படி வந்துச்சுன்றதை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பாக. முதல்ல நம்ம இந்த சுருக்கெழுத்து பற்றி பேசுவோம். ஒரு காலத்தில் ஒரு செக்ரட்டரியல் பர்சோனல் இப்படிலாம் அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பேசும்போது சுருக்கெழுத்து இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையான, ஆனால் அவ்வளோ எளிமையானது கிடையாது, மிகவும் கடினமான ஒரு விஷயம்னு சொல்லப்பட்ட ஒரு காலத்திலிருந்து இந்த சங்கம் செயல்பட்டுருக்கு இப்போ வரைக்கும் போது இந்த சுருக்கெழுத்து சார்ந்த உங்களோட பயிற்சி, உங்களுடைய பொறுப்புகள் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது சென்னை தியாகராய நகரில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட சிவா விஷ்ணு கோவில்னு ஒன்று இருக்குது. இந்த கோவிலுக்கு பின்புறம் கில்டு ஸ்ட்ரீட்டுன்னு பேர். 1937ஆம் ஆண்டு அப்போது இருந்த முதல் கவர்னர் ஜெனரல் திரு ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜின்னு சொல்லுவோம், அவர்கள் கையால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு ஆலமரம் போல் வளர்ந்து இதுவரையில் 3.5 லட்சம் பேருக்கு மேலாக இங்கே படித்தவர்கள் இன்றைக்கி இந்தியா முழுவதும் அல்ல, உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்டெனோகிராஃபர்ஸாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இது இட்ஸ் எ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு கௌரவ முதல்வராக பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த
தற்போது தலைவராக இருக்கும் திரு எஸ்ஆர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு தான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு கௌரவ பதவி. இங்கே இருப்பவர்கள் யாருக்கும் எந்த ரெமுனரேஷனும் கிடையாது. சர்வீஸ் தான் எங்களுடைய மோட்டிவ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது கடினமானது என்று நினைத்தால் கடினமானதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் நாங்கள் ஹியூமரஸாக சொல்ல வேண்டும் என்றால் இப்போ நான் எனக்கு மிகவும் நெருங்கிய அதே சமயத்தில் ஒரு நல்ல நண்பராக இருந்தவர் முன்னாள் பிளானிங் கமிஷன் மெம்பராக இருந்த திரு வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள். ஏதோ ஒரு இடத்தில் அவர் சென்றிருந்த பொழுது பட்டதாரிகள் எல்லோரும் வகுப்பு அறையிலும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் அனைவரும், அதாவது கிராஜுவேட்ஸ் எல்லாரும் ரூமில் உட்காந்துக்கங்க, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பூரா என்ற அறையில் உட்காருங்கன்னு சொன்னால் என்ற அதை பி என்னமோ சொல்லியிருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே போனால் மாணவர்கள் அவ்வளவு அதிகமாக உட்கார்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர் போன உடனே நீ இவ்வளவு பேராக போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அதிசயமாக இருக்கே அப்படின்னு, நீ என்ன படிச்சிருக்கா? நான் பிஏ. நானும் நீ என்ன படிச்சிருக்கான்னு? பிஏ அப்படின்னு இருக்கான். நான் இங்கே போஸ்ட் கிராஜுவேட்ஸ் தானேப்பா வர சொன்னாங்களாம், போஸ்டலில் தானே சார் படித்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு என்ன தான் படித்திருந்தாலும் கூட நாம் என்ன படிக்கிறோம் என்பதே தெரியாமல் படித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு மாணவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலவரம். அதை பார்க்கும்போது சற்று மனவேதனையாக இருந்தது. அப்பொழுது இங்கே சுருக்கெழுத்தாளர்கள் சங்கத்தில் வரும்போது அப்போல்லாம் எப்படின்னு கேட்டால், நீங்கள் சொன்னால் போல பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கும் போது, அதாவது இந்த 8வது 9வது வந்த உடனே கொண்டு போய் தரத்தரன்னு எடுத்துன்னு போய் இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் போட்டுடுவாங்க. எதுக்குன்னே தெரியாது. ஆனால் எதற்கென்று அறியாமலே அந்த வகுப்புகளை எல்லாம் பயின்றவர்கள் தான் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி தள்ளப்பட்டவர்கள் ஒரு நானும் என்றால் அது மிகையாகாது. ஸோ அந்த மாதிரி போய் அதை ஆரம்பித்தோம், எல்லாம் படித்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதனுடைய பயன்பாடுகள் என்று பார்த்தால் எத்தனையோ கம்ப்யூட்டர் வந்தாச்சு, ஐடி கம்பெனி வந்தாச்சு, எல்லாம் வந்தாலும் கூட இன்றைக்கு அங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் இன்றைக்கு பட்டதாரி இன்ஜினியரிங் பட்டதாரிகள் கூட 2 விரலில் தான் தட்டி கொண்டு இருக்கிறார்கள். வேகமாக டைப் பண்ணாங்கன்னா இந்த 2 விரல் மட்டும்தான். இப்போ அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் போது ஏதோ ஒரு டெக்னிக்கல் இருக்கு, என்னது எதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இங்கே வருகிறார்கள். இங்கு இதை பார்த்தவுடன் இவர்கள் போய் மற்றவர்களிடத்திலே சொல்லி இன்றைக்கி பயில்பவர்கள் என்று பார்த்தால் மிக அதிக அளவில் இந்த தட்டச்சு மட்டும் அல்லாமல் சுருக்கெழுத்தையும் பயில்பவர்கள் யார் என்றால் இன்றைக்கு பொறியியல் படித்தவர்கள் தான் மிக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு என்னவென்றால் இப்போ ஒரு வாழ்க்கை நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் முன் அறிவிப்பு இல்லாமல் உங்கள் அனைவரும் வேலையிலிருந்து நீக்கப்படலாம் என்ற உள் பயம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே தங்களை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு இராணுவ வீரன் பேட்டில் ஃபீல்டுக்கு போகும்போது கையில் கொடுத்திருக்கும் ரைஃபிளில் பட் பிளேட் இருக்கும், பைனட் இருக்கும், ரவுண்ட்ஸ் இருக்கும். அவர் எந்த இடத்தில் எப்படி சமாளிக்க வேண்டுமோ அப்படி அதை கையாள வேண்டும். திரைப்படத்தில் பார்ப்பது போல் ஒருவருக்காக இவர்கள் 50 ரவுண்டை அவர்கள் சுட்டு வீண் செய்ய மாட்டார்கள். அதே போல் இன்றைக்கு மாணவர்கள் மிக மிக அழகாக எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கும் அளவிற்கு அவர்கள் மிக அளவில் முன்னேறி கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன என்றால், நாளைக்கு நமக்கு இது இல்லை என்றால் ஆல்டர்னேட்டிவ் என்ன என்று பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த சுருக்கெழுத்து பயிற்சியை பெற்றவர்கள் அனைவருக்கும் 100% வேலை வாய்ப்பு எல்லா துறைகளிலும் இருப்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். என்ன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜுடிஷியல், அங்கு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பார்த்தால் நீதிமன்றத்தில் அங்கு பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிபதி எல்லோருக்குமே இன்றைக்கு சுருக்கெழுத்தாளர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே இந்த தட்டச்சும் சுருக்கெழுத்து இரண்டும் சேர்ந்து பயின்பவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நிச்சயம். அதோடு அல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடுறது அவங்களுக்குள்ளரவே. வேறுனா அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டா போட்டோம், தே வில் எலாபரேட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் ஏ அப்ராப்ரியேட் வே. ஸோ அதனால் அவர்களுக்கு அப்ரிசியேஷனும் அதிகமாக இருக்கிறது. இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு திறமையும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த சுருக்கெழுத்து பயிற்சி என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. கண்டிப்பாக சார், அதே ஒரு சேவையாக இப்போ வரைக்கும் உங்களோட பயணத்தை சொல்லி நிறைய பேரை உருவாக்குற பணியில் உங்களையும் இணைச்சிட்டு இருக்கீங்க. இதோட தேவை ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இருந்தது, அப்புறம் நடுவில் அது குறைஞ்ச மாதிரி இருந்தது, மறுபடியும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு இதில் ஏற்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னொரு காலத்தில் எடுத்து அந்த காலத்தில் சொல்லணும், முன்னொரு காலத்திலே அப்படிங்கிற மாதிரி அப்போ இருந்த பீரியடில் எப்படின்னாக்கா இருந்தவர்கள் எல்லோரும் அரசாங்கத்துக்கு வேலைக்கு போயாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகள் அவர்கள் எல்லாரும் இருந்து பதவியிலிருந்து ஓய்வு பெற்று கொண்டிருக்கும் காலம் இது. ஸோ இந்த காலகட்டத்தில்
அவர்கள் எல்லோருக்கும் வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னாக்கா அவர்களாம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவர்களை அங்கே வேலையில் பணியில் அமர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். புதியதாக இப்பொழுது மாணவர்களை எல்லாம் அவர்கள் பணியிலே சேர்த்து கொள்வதற்காக மத்திய அரசு மாநில அரசாங்கம் பல தேர்வுகள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமா சார். இப்போது கலை பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நடிகர்கள் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். தொலைக்காட்சி வாயிலாக நிறைய பேர் மக்கள் மத்தியில் பிரபலமாகறாங்க நம்ம பார்க்குறோம். பட் உங்களுடைய பயணம் வந்து ஒரு 50 ஆண்டுகள் அப்படின்னும் போது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு? இந்த மேடை நாடகங்கள் பிரபலமாக இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு ஸ்டேஜ் பிளே, ஒரு டான்ஸ், ட்ராமா இப்படின்னு எல்லா விஷயங்களும் இருந்தபோது மிமிக்ரிக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிரந்தர இடம் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ கூட எந்த கலை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் மிமிக்ரிக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களோட பயணம் வந்து உங்கள் தந்தையார் அவர்களும் இதில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கே. பாலச்சந்தர் அவர்களுடைய படத்தில் கூட பணியாற்றிய ஒரு அனுபவம். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் தந்தை அவர்களை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய தந்தை பெயர் வந்து உடையார்பாளையம் ஆர். ஸ்ரீனிவாசன். அவர் ஒரு விகடக்கலைஞர். இன்றைக்கு அவருக்கு 86 வயது ஆகிறது. அவள் ஒரு தொடர்கதைங்கிற படத்தில் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்கிற பாடல்களில் இந்த வீணை, மாடு, கண்ணுக்குட்டி இது போன்ற 13 குரல்களில் 8 குரல்கள் என் தந்தை கொடுத்திருக்கிறார். அதோடு அல்லாமல் அவருக்கு வந்து மானசீக குரு என்றால் யார் என்றால் திருவசனூர் ராமசாமி சாஸ்திரிகள் என்பவர் ஒரு இருந்தாராம். அவர்கிட்ட பள்ளிக்கூட நாட்களில் போய் அவர் போய் கேட்டிருக்கார், இது மாதிரி உங்ககிட்ட நான் வந்து விகடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவர் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது, தானாக தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இவராக அப்போது இவங்கெல்லாம் கும்பகோணத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போது இருக்கும்போது கிராமத்தில் இருந்ததனால் அவர்களுக்கு மிக அதிகமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இயற்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். காகத்து கூட போக வேண்டியது, காக்கா கத்துறதை பார்த்து கத்திருக்காரு. அதுக்கப்புறம் மயில் வரும், வந்தவுடனே அது கத்தினவுடனே இவரும் அப்படின்னு இருக்காங்க. அது பதிலுக்கு திரும்பி குரல் கொடுத்துருக்கு, அதை திரும்பி பார்த்துருக்கு. ஸோ அப்போ இவருக்கு வந்து என்னமோ ஒன்று இருக்குது போல இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு ஆயக்கலைகள் 64. ஸோ விகட கலைஞர்கள் என்பவர்கள் எல்லோருக்கும் முன்னோடி யாருன்னா தென்னாலிராமன். அதே போல் அந்த மிமிக்ரி என்றால் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்றால் ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் மாதிரி பேசுவது தான் மிமிக்ரிங்கிற மாதிரி ஆகிடுது. அப்படி கிடையாது. ஏனென்றால் கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, தாளவாத்தியங்கள், மேடை நாடகங்கள், இசை, ஓவியம் இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் சற்றாவது தேர்ச்சி பெற்றிருப்பார்களே ஆனால் அவர்களால் முழுமையாக எந்த இடத்திலும் எந்த காலகட்டத்திலும் அவர்களால் பரிமளிக்க முடியும். இல்லை என்றால் ஒரு பர்டிகுலர் சாராரை மட்டுமே அவர்களால் திருப்திப்படுத்த முடியும். ஸோ இதுதான் மிமிக்ரி என்பது. இப்போ அப்பாவை பொறுத்தவரையும் அப்படின்னாக்கா இவங்க மேஜர் சுந்தர்ராஜன், அப்போது இருந்த மிகச்சிறந்த நடிகர்கள், நாகேஷ், ஸ்ரீகாந்த், அப்புறம் பல நடிகர்கள், அப்புறம் முத்துராமன். ஸோ இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஆரம்பித்தது தான் ராகினி ரெக்ரியேஷன்ஸ். ஸோ அதில் அப்பா வந்து மிமிக்ரி கலைஞர், அப்பா ஐஎஸ்ஆர் இவங்கெல்லாம் அதில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சினிமா கம்பெனியாக வளர்ந்தது. பிறகு பலர் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களாக பரிமாணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் மாறி அதையே தொழிலாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள். தந்தை மட்டும் குறிப்பாக இன்று வரையில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு இதை தனியாக பொழுதுபோக்காக பண்ணி கொண்டிருந்தார். இன்றைக்கு இந்தியாவிலே மிக மிக மூத்த கலைஞர் என்றால் என் தந்தை என்பதுதான். கண்டிப்பாக சார். இந்த கலை மேலே உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்படுச்சு? எப்படி இதை நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டீங்க? என்ன அப்படின்னா இவர் வந்து ஸ்டேஜில் பண்ணும்போது பார்த்தாக்கா அப்போ வந்து மதுரை சோமசுந்தரம் மிகப்பெரிய இசைக்கலைஞர், அவர் பாடிக்கிட்டு இருப்பார். அப்போ எனக்கு பாட்டு என்றால் பிடிக்கும், ஏன்னா நான் பேசிக்கலாக நான் மிருதங்கிஸ்ட் வேறு. ஸோ அப்போ வந்து அவர் பாடுவார், என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகா முருகா அப்படிம்பார். அவரும் அழுவார், நாங்களும் அழுவோம். என்னன்னே தெரியாது. எல்லாம் முடிச்சிட்ட உடனே கூட்டம் வந்து அலமோதும் அவருடைய நிகழ்ச்சிக்கு. அதற்கு பிறகு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸாக உட்காந்துருப்பேன். அதற்கு பிறகு சொல்லுவாங்க, இப்போது அடுத்ததாக விகட கச்சேரி எங்கன்னா புரசவாக்கத்தில் பாதாள பொன்னியம்மன் கோயில்னு ஒரு இடம். இப்போது அடுத்ததாக விகட கச்சேரி விகடமணி உடையார்பாளையம் ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்படிம்பாங்க. பார்த்தா வெளியில் வந்து காவல்துறையினர்கள்லாம் வந்து நிற்கிற அளவுக்கு கூட்டம் வரும். அப்படி ஒரு கூட்டம் தாங்க முடியாது. அவர் மதுரை சோமசுந்தரம் ஐயாவே சொல்லியிருக்காங்க,
என்னுடைய பாட்டை விட கூட்டம் அதிகமாக சேர்க்குறான்னு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். பார்த்தா அப்பா ஒருத்தர் மட்டும்தான் 3.5 மணி நேரம் செய்வார் மேடையில் தனியாக இருந்து கொண்டு. ஓரங்க நாடகம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்த உடனே அது மாதிரி ஒரு தனியாக வந்து ஒரு 25-30 ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறமா அப்பா கிட்ட கேட்டேன், ஏன்பா நான் ஏதாவது கொஞ்சம் கூட சேர்ந்து பண்ணலாமே, நான் வாயேன்ப்பா, எனக்கே ஒன்றும் தெரியாது, நீயே வாயன்னு கூப்பிட்டார். சரின்னு சொல்லி அப்பா கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதுவே மிகப்பெரிய லெவலில் வந்தது. அப்பா வந்து அப்போது பாரத பிரதமர் நேரு அவர்கள்லாம் இருக்கும்போது டெல்லிக்கு போய் எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுவதுமாக பாரத் தர்ஷன் டூர் என்று ஒன்று அனுப்பி எல்லா இடங்களுக்கும் போய் நாங்கள் வந்து போய் செய்து விட்டு வந்திருக்கிறோம். விகட கச்சேரியில் பல இடங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம். இப்போ நீங்கள் அப்பாவே வந்து அந்த ஒரு படத்தில் வந்து ஒரு 10-12 விதமான குரல்களில் அவர் பேசினார். நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு விகட கச்சேரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா என்ன மாதிரியான குரல்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ முதல்ல ஆடியன்ஸை ஸ்டடி பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகளாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸோ குரலை மாற்றி குழந்தை மாதிரி பேச ஆரம்பித்த உடனே அந்த பசங்கள்லாம் ஓடி வந்துடும். அப்படின்னாக்கா எல்லாம் சரி ஏதோ சொல்ல போகிறான் போல நினச்சிட்டு எல்லாம் கிட்டக்க வந்துடுவாங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்களை தூக்கி வச்சு அப்படியே கதை சொல்கிற மாதிரி சொல்லி அவங்கள அப்படியே கொண்டு வந்துட்டு விளையாட்டுலாம் சொல்லுவோம். சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே சரி எங்கள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு அப்படின்னு அவுட் ஆகிட்டியே அப்படிம்போம். அவ்வளோதான். அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ தென்னாலிராமன் கதைகளை சொல்கிறது, ஸோ அந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைங்களை நம்ம டியூனுக்கு கொண்டுட்டு வந்து அந்த இடத்த வந்து ஒரு கலகலன்னு பண்ணி முடிச்சுட்டு, இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் விட்டாச்சு. 5:30 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுட்டாங்க. 5:30 ஆகிவிட்டது. எந்த மாணவர்களும் வீட்டுக்கு செல்லவில்லை. எல்லாம் 4ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். நான் இருக்கவே மாட்டேன், நான் தாத்தா கூட போகிறேன்னு காலை பிடிச்சிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிட்டாங்க. வந்து என்னை போய் தாத்தான்னு சொல்லிடுச்சு. அதுதான் மன வருத்தம். கட்டி பிடிச்சிட்டு அழுது அவங்க அப்பா அம்மாலாம் கூட வந்து என்ன சார் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களாம் உங்களை விட்டு வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த பசங்களை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துடுவோம். இதே கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பழைய காலத்து இது வித்வான்கள் அந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு நாம் சொல்லுவோம். இப்போ மதுரை சோமசுந்தரையா சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இப்போ மிகப்பெரிய பழம்பெருக்கு, அதாவது சாகித்ய கர்த்தார்கள் என்று சொல்லுவார்கள். அதில் வந்து பாபநாசம் சிவன் ஐயா, அப்புறம் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு அவங்களாம் கேட்டிருக்க மாட்டார்கள். ஒரு சில பேர் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துவதை போல் அந்த ஒரு நிகழ்ச்சிகள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய தங்கை கலைமாமணி கிரிஜா ராமசுவாமி அவர்கள் 3.5 வயதிலிருந்து அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாபநாசம் சிவன் ஐயாவுடைய கிருத்தி காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலில். அப்போது அந்த இதுக்கு வந்து எப்படி வந்து அந்த பொண்ணு பாடியிருக்கா, நான் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த பரிசை கொடுப்பேன், ஏன்னா அவ்வளோ சின்ன குழந்தைன்னு சொல்கிறீங்க, அவள் எப்படி அதை பாடியிருப்பான், நான் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தார். வந்த உடனே என் தங்கைக்கு வந்து எங்கள் அம்மா தான் அந்த கிருத்தியை, அவர் எழுதின கிருத்தியை எங்கள் அம்மா வந்து முறையாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. முதன் முறையாக எங்கள் குடும்பத்திற்கு அவருடைய வாழ்த்து கிடைத்தது. அவர் எப்படி பேசினாருங்கிறத நான் காமிக்கிறேன். ரொம்ப அந்த குழந்தை பாடியிருக்கா, நல்ல சுத்தமான பாட்டாந்திரம், யார் சொல்லி கொடுத்தாலோ அவளுக்கு என்னோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னார். உடனே எங்கள் அம்மா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின உடனே என் கையாலே நான் ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரைஸ் கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு உதாரணத்துக்கு கேட்டதுனால நான் சொல்கிறேன். அப்போ வந்து பிரதிவாதி பயங்கர அண்ணங்கர ஆச்சாரியார்னு இருந்தார். 100 வயது வரையும் வாழ்ந்திருக்கிறார். அப்போல்லாம் வந்து ரேடியோ தான். ரேடியோவில் அவரோட இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அப்போ அதில் ஒருத்தர் கேட்குறார், ஐயா உங்களது பெயர் அப்படின்னு. என்னுடைய பெயரானது பிரதிவாதி பயங்கர நங்கராச்சாரியார் என்பதாகும். ஐயா இதை இவ்வளவு பெரிய பேர் இந்த திருநாமத்தை உங்களுக்கு எப்படி சூட்டினார்கள்? எனக்கு அவர்கள் இட்ட பெயர் அண்ணங்கராச்சாரியார் என்பது. வாதங்களிலே யார் உங்களிடத்தில் தர்க்கம் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் பிரதிவாதம் செய்பவர்தான் பிரதிவாதி என்பார்கள். அதில் அடியேன் அப்போது தலை சிறந்து விளங்கியதால இப்போது பிரதிவாதி பயங்கரநங்கராச்சாரியார் என்ற
அடைமொழியோடு அழைக்கப்படுகிறார்கள். ஐயா, தாங்கள் சென்று வந்த நாடுகளை பற்றி கூற முடியுமா? இந்தியா, இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அடியேன் சென்று வந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் கேட்டிருக்க முடியாத அந்த குரல்களை எல்லாம் எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா வந்து கல்லூரி நாட்களில் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு கோல்டன் டேஸ் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து தேசிய மாணவர் படைன்னு பேர், என்சிசியில் சீனியர் அண்டர் ஆஃபீஸராக இருந்தேன். அப்போ தேர்ச்சும் போது கிராஸ் கண்ட்ரி, ரன்னிங், ஷூட்டிங் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு 10க்குள்ளே வந்துட்டு இருந்தோம், செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் டெல்லிக்கு அனுப்பலை. அப்போது செலெக்ஷன் கமிட்டியில் இருந்த பெரிய அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. சார், ஐ வாண்ட் டு கோ டெல்லி அப்படின்னு. நீ டெல்லிக்கு போ, காசு கொடுத்து போய்க்கோன்னு, இல்லை த்ரூ திஸ் என்சிசி ஒன்லி ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு. அப்போ நீ மேடம் என்ன சொல்கிறாங்களோ கேளு அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டேன், கேன் யூ ப்ளே ஆன் மிருதங்கம்னாங்க. ஓகே மேடம்னு சொல்லிட்டு தித் தாங்கிறதுக்கு தறி கிட்டதுக்கு தத்தி தாங்கிறதுக்கு தறி கிட்டதுக்கு தித் தாங்கிறதுக்கு தறி கிட்டதுக்கு தலாங்கொதங்க தலாங்கொதம் தித் தாங்கிறதுக்கு தறி கிட்டதுக்கு தத்தி தாங்கிறதுக்கு தறி கிட்டதுக்கு தித் தாங்கிறதுக்கு தறி கிட்டது தலாங்கொதங்க தலாங்கொதம் தித் தாங்கிறதுக்கு தறி கிட்டதுக்கு தித் தாங்கிறதுக்கு தறி கிட்டதுக்கு தலாங்கொதங்க தாங்கிறதுக்கு தலாங்கொதங்க தாங்கிறதுக்கு தலாங்கொதங்க தாம்னு முடித்தோம். அப்புறம் யூ ஆர் பிளேயிங் வெல், பட் அஃப்கோர்ஸ் வி கான்ட் டேக் யூ பிகாஸ் சின்ஸ் வி ஆர் கோயிங் டு டெல்லி அப்படின்னாங்க. ஆஹா, என்னடா இதுன்னு சொல்லிட்டு கர்நாடிக் மியூசிக் பாடு வேணால் ட்ரை பண்ணுறேன்னாங்க. எங்கள் அம்மா வந்து இசைக்கல்லூரியில் முதல் படித்த மாணவி. அப்போது வந்து முசிறி சுப்பிரமணியர் இருந்தார். அந்த பீரியடில் அம்மா படித்ததுனால கர்நாடக இசை அம்மா வந்து தங்கிக்கு சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். முறையாக கற்றுக்கிட்டதில்லை. அதனால் சாவித்திரி ஸ்ரீனிவாசன் பேர் அம்மா பேர். சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜபிய நாவேன் பாடினேன். யூ ஆர் நாட் செலக்டடுன்ட்டாங்க. ஏன்னா இது வந்து அங்கே போகிறது ஹிந்துஸ்தானி மாதிரி இருக்கணும், இது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாடின பாட்டு வேறேன்னு வச்சுக்கேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. அதுக்காக நான் ஒரு பாட்டை பாடினேன். ஐ வாண்ட் யூ டு சிங் த சேம் பேனர் அண்ட் கெட் ஏ பேனர் தல் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரின்னு சொன்னாங்க. ஆனால் அதை பாடியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு தான் கிடச்சிருக்கும். ஏன்னா நான் தப்பாக எதையோ ஒன்று பாடிட்டு செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு பாடல் கொடுத்தாங்க, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி 4 லைன் தான் கொடுத்தாங்க. இது போருமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண நாம பஜரே நதிம் தன நதீம் தீம் தீம் தன அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்தேன். அது அப்படியே போச்சு. ஏன்னா அங்கே சரோட் தபேலாலாம் வாசிக்க போனால் நம்மளுக்கே அது மறந்து போய் ஆல் இண்டியாவில் 2nd ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் நான். ஸோ இப்படி ஒரு துறையிலையும் போய் ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து பேசிட்டு வருவோம். அதுக்கப்புறமா வந்து மேடை நாடகங்கள் எடுத்துக்கொண்டால் சற்று அது மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நடிகர் கமலஹாசன் நான் வந்து அவங்க நாடகங்கள் எல்லாம் நான் தான் குரல் கொடுத்துட்டு வந்தேன். இந்த குழந்தை சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போது அங்கே போய் நான் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது இருந்தது. அதே மாதிரி குழந்தை கற்றுங்க, அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் அதில் வந்து ஒரு முழு நேர நாடகத்துலேயும் அந்த எஃபெக்ட்ஸ் மட்டுமே ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஆமாம். அது எப்படி சார் இருந்தது? அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் என்னன்னு இப்போ பண்ணி காமிங்க. அது எஃபெக்ட்ஸுனாக்க குறிப்பாக எனக்கு ரொம்ப அதில் வந்து அந்த பஸ்ஸு மேட்ரு சொல்லிட்டு இருந்தேன். அந்த கூட்டத்துக்குள்ளே போகும்போது உறவுகள் கிருஷ்ணாராவ் கேட்பார், டிக்கெட் அப்படிம்பார். அப்போ யார் ஆர்டிஸ்ட்டோ அவங்க தானே அந்த ஹீரோயின் நடித்தாங்க. பிரசவாஸ்பத்திரிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கமலஹாசன், பார்க்குறதுக்கு நீங்கள் சின்ன பொண்ணாட்டமாக இருக்கீங்க, பிரசவாஸ்பத்திரின்னு கேட்குறீங்க, ஸ்டாப் இட் அப்படிம்பா அப்படின்னு ஒரு பிரேக்கை போட்டு நிறுத்தின உடனே இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துருவாங்க. உடனே ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க. போட்ட உடனே 2 பேர் சுற்றி வருவாங்க. வந்து உட்காந்த உடனே உன்னுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் சொல்லு, அதை நிறைவேற்றி வைக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு உடனே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட விஷயம்லாம் சொல்லுவாங்க. கவலையே பட வேண்டாம்னு அடுத்த சீனில் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக வருவாங்க. உடனே கையில் வெறும் கை தான் கத்திக்கிட்டே இருக்கணும். இவங்க எவ்வளோ நேரம் கை வச்சிருக்கோம் அவ்வளோ நேரம் கத்தணும் மூச்சு விடாமல். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் தூக்கி போட்டுருவாங்க மேலே குழந்தைய. போட்டோடனே ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு குழந்தைய காணுமேன்னு உடனே
அதை நமக்கு நடுவில் எதுக்குன்னு தான் நான் மேலே தூக்கி போட்டதோ நான் பிடிச்சிடுறேன் ஒன்று குழந்தை ஐயோ குழந்தை தலைகீழ பிடிச்சிருக்கீங்க அப்படிமா அப்போது அப்படின்னு ஒன்று அப்படி கத்தணும். இப்போ குரல் கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கத்தின உடனே கிளாப்ஸ் கிடைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக. அது முடித்த உடனே கமல் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அந்த ஸ்பாட்டில் தாங்க நான் ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதெல்லாம் ஒரு காலங்கள். இந்த மாதிரி நாடகங்கள்லாம் எப்படி இருந்தது? ஒரே நாடகம் நிறைய இடங்களுக்கு போய் மறுபடியும் செய்த அனுபவம்? ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புதுமையாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்க்கும்போது ரிப்பீட்டேஷன் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஆடியன்ஸ் ஆந்திராவுக்கு போகும்போது தெலுங்கில், ஸோ அங்கே தெலுங்கில் குழந்தை அழாது, தமிழில் எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல அழும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் எவ்வளோக்குள்ள அதிகமாக ரசிக்கிறார்களோ நமக்கு ஸ்ட்ரெயின் தெரியாமல் நம்ம பாட்டில் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக கூப்பிட்டு அதுதான் ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டால், நடிகர்களுக்கு மட்டும் அல்லாமல் எங்களையும் அழைத்து கௌரவித்து அவர்களுக்கு என்ன சம்பாவனைகள் என்ன செய்தார்களோ they used to give the same treatment to all of us. ஈக்குவல் அங்கே வந்து ரெஸ்பெக்ட் இருந்தது எல்லாருக்குமே. பொதுவாக மேடை நாடகங்கள் அப்படின்னும் போது உங்களுடைய காலகட்டத்தில் எவ்வளோ தூரம் ஒரு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது நீங்கள் கலந்துக்கிட்ட நாடகங்கள்னா? நாங்கள் கலந்து கொண்டது என்றால் அப்போது மேடை நாடகங்கள் என்றால் அதற்கு தான் ரொம்ப மரியாதை ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா வல்காரிட்டி இருக்காது, ஒரு நல்ல ஒரு தீம் இருந்தது, நல்ல கருத்துக்கள் இருந்தன. அதனால் அப்போ வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கும்படியாக இருந்தது நாடகங்கள். அதுக்குன்னு இப்போ நான் தவறாகலாம் சொல்ல வரல, அப்படித்தான் இருக்கும். ரெண்டாவது வந்து நாடகங்களை பொறுத்தவரையில் மேடையில் வந்து டைரெக்டாக தெரிஞ்சிடும் ஆடியன்ஸோடைய பல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம். அவங்க ரசித்தார்களே ஆனால் அப்போவே கை தட்டிடுவாங்க. அது நமக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி அது இமீடியட்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அது ஒரு காலங்கள் இருந்தது. அப்புறம் நாடகத்திலிருந்து இப்போ நீங்கள் வந்து ஊடகங்கள் தொலைக்காட்சியிலையும் வந்து நடிச்சிட்ருக்கீங்க அப்படின்போது ஒரு நாடக கலைஞராக விகட கலைஞராக இருக்கிறதுக்கும் ஒரு நடிகனானதும் எப்படி இருந்துச்சு சார்? இப்போ வந்து நடிகராவது இப்போ இந்த காலத்தில் மிக எளிது. ஏனென்றால் மூன்றாக பிரிக்கலாம். கடந்த காலத்திலேயே, சமீப காலத்தில், இப்போது நிகழ்காலம். ஓல்டன் டேஸ்லலாம் எடுத்தோம்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து திரைப்படமாக இருந்தாலும் சரி நாடகமாக இருந்தாலும் எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தது பூரா இசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நான் வந்து 4 பேர் வந்து நான் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ அதற்காக சொல்லவில்லை. இப்போ பார்த்தோமேனால் அப்போது வந்து ஒரு காட்டு வழியாக ஒரு கணவன் மனைவி சென்று கொண்டு இருப்பார்கள். அப்போது வழிப்பறி கொள்ளையன் இவர்களை பார்த்து விட்டு கத்தி எடுத்துக்கொண்டு ஓடி வரும்போது அவருடைய மனைவி சொல்லுவார்கள், ஐயோ நாதா, அதோ பாருங்கள் கயவன் ஓடி வருகிறான், ஐயோ உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறான், ஐயோ கையில் கத்தி வைத்திருக்கிறான் போல இருக்குது நாதா அப்படின்னு. ஆம், அவன் கத்தியை வைத்திருக்கிறான், என்னை தான் குத்த வந்து கொண்டு இருக்கிறான் போலும் என்று சொன்ன உடனே, ஐயோ கயவன் குத்தி விட்டானே அப்படின்ன உடனே ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கத்தியிலோட கையை வச்சுக்கிட்டு ஒரு ஆலாபனம் ஒன்று, குருதி பெருகி குருதி குருதி பெருகி குருதி பெருகி பெருகி. அது ராகம் தானம் பல்லவியெல்லாம் முடிக்கிற வரையிலும் அந்த குருதி பெருகிக்கிட்டே இருக்கும். எல்லாம் முடித்தவொன்னே ஒரு ஸ்டேஜில் கடந்தவொடனே மயக்கி கீழே வந்துட்டோன்னா, ஐயோ நீங்கள் இறந்து விட்டீர்களா, ஐயோ இனி நான் என்ன செய்வேன்னு சொல்லி பொத்துன்னு இவங்களும் கீழே வந்து செத்து போயிடுவாங்க. ஆனால் இதை பார்ப்பதற்கு கூட்டங்கள் அலைமோதிய காலங்களும் உண்டு. அதற்கு பிறகு பார்க்கும்போது அந்த நாடகமாக இருக்கட்டும் அல்லது திரைப்படத்துறையாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் பின்னால் இப்படி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கல, முன்னால் வர வைத்து பார்த்து அழுக பார்த்தவர் நம்முடைய மூதறிஞர், தற்போது நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அந்த கதை வசனங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு பஞ்ச் இருக்கும். பொறுத்தது போதும் பொங்கி எழு மகனே. அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்தில் இந்த கதாபாத்திரங்கள் நடிப்பவர்கள் எல்லோரும் பார்த்தால் அந்த கண்கள் எல்லாமே அப்படியே துடிக்கும், நடிப்போடு இருக்கும். அது பார்ப்பவர்கள் எல்லாம் படத்தை விட்டு வெளியில் வரும்போது நடையே வந்து அந்த மாதிரி ஒரு வீர நடையாக இருந்த காலங்களும் உண்டு. அதுக்கப்புறம் ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி
இப்போ வந்து நடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இப்போ. ஆனால் அவர்கள் எல்லோரும் நடிகர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நடித்து கொண்டிருக்கிற காலத்தில் எம்என் ராஜம் அம்மா மேடம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் வீரராகவன் சார், அதுக்கப்புறம் பல முன்னணி நடிகர்கள் எல்லோரும் நடித்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் அவங்க கூட நடிச்சிருக்கோம். அப்போது அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது, நான் மத்தியானத்தில் சாப்பிடும்போது கேட்பேன், உங்களால் இப்போது இருக்கக்கூடிய இந்த மாறுதலுக்கு உட்பட்ட இந்த காலகட்டத்தில் உங்களால் பணியாற்ற முடிகிறதா அப்படின்னு கேட்டப்போ அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் நினைவில் இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து இயக்குனர் சொன்னதை கேட்டோம், நாங்கள் அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்தோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த காலத்து மக்களுக்கு எது தேவையோ அதை எங்களிடத்தில் பெறுவதற்காக அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதைத்தான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நடிப்பு அப்படின்னு கேட்டேன், அவங்க தான் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து யதார்த்தம் தான் தேவை, நடிப்பு தேவையில்லை என்கிறார்கள். இன்றைக்கு காலங்கள் மாறி இருக்கிறது. இந்த காலத்துக்கு தகுந்தாற்போர் வர வேண்டும் என்றால் இன்றைக்கு, அதனால தான் இன்றைக்கி வந்து யாரை பார்த்தாலும் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு தலை சிறந்து வருவதற்கு யதார்த்தம் என்பதால் இன்றைக்கு எல்லோருமே நடிகர்களாகி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சார், ஒரு பன்முக கலைஞராக நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். ஒரு நடிகனாக உருவானது எப்படி இருக்குன்னு நம்ம பேசும்போது ஒரு காலகட்டத்திலையும் எப்படி இருந்ததுன்னே நீங்கள் நடித்து காமிச்சிட்டிங்க. இதுதான் ஒரு பன்முக கலைஞர்களுக்கு உண்டான ஒரு தனித்துவம் சொல்லலாம். எல்லா விதத்துலையும் நம்மளால் பேச முடியும், நம்ம அந்த குரலை வரவழைக்க முடியும். அப்படின்னும் போது இந்த 50 ஆண்டு காலத்தில் உங்களுடைய பணி எவ்வளோ தூரம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறப்பாக இருந்தது. இப்போ இந்த குழந்தை மாதிரி அலறதெல்லாம் கேட்கும்போதே எவ்வளோ ரசித்து அப்போ அந்த காலகட்டத்தில் நேராக ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் அதை ரசித்து பார்த்துருப்பாங்க. எல்லா நிலைகளையும் உங்களோட பயணம் எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்ததுன்னு உங்களோட பயணம் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், செய்தித்தாள்கள் இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை புதுமையாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காந்தியார் அவர்கள் இந்திய அரசியலில் நுழைந்து இந்திய விடுதலை போராட்டத்தை கையில் எடுத்த ஆண்டு 1917 என்று சொல்லுவார்கள். அந்த சபர்மதி உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து அவருடைய நுழைவு தொடங்குகிறது. ஆனாலும் காந்தியாரினுடைய அரசியல் செல்வாக்கு 1920 கல்கத்தா மாநாட்டுக்கு பிறகுதான் விரிவடைந்தது, இந்தியா முழுவதும் பெரிய ஆளுமையை பெற்றது என்பதுதான் வரலாறு. 1920 ஆண்டுதான் செப்டம்பர் மாதத்தில் ஒரு சிறப்பு மாநாடு கல்கத்தாவிலே நடைபெற்றது. பொதுவாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்திலே தான் நடைபெறும். ஆனால் அப்போது இரட்டை ஆட்சி முறை என்கிற ஒன்றை வெள்ளையர்கள் அறிமுகப்படுத்தி அந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது டிசம்பர் மாதத்தில் என்கிற காரணத்தால் அந்த ஆண்டு 1920 செப்டம்பர் மாதத்திலேயே 4, 6, 8 ஆகிய தேதிகளில் கல்கத்தாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே தான் காந்தியார் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் ஒத்துழையாமை போராட்ட தீர்மானம் என்று பெயர். இந்திய வரலாற்றில் அது ஒரு மிக முக்கியமானது. காந்தியின் சகாப்தம் அங்குதான் தொடங்குகிறது என்று நேரு அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். எனவே அந்த ஒத்துழையாமை இயக்கம் என்கிற போராட்டத்தினுடைய தீர்மானங்கள் கடினமாக இருந்தன. குறிப்பாக அரசாங்கம் தந்திருக்கிற அனைத்து பட்டங்களையும் துரத்தல் என்பது முதல் தீர்மானம். இந்த சர்பட்டம் போன்றவைகள், திவான் பகதூர் போன்ற பட்டங்கள், இவைகளையெல்லாம் அரசு தந்திருக்கிற பட்டங்களை துரத்தல், இது ஒரு சாதாரணமானது தான். ஆனால் அடுத்ததாக அரசு பள்ளிகளை துரத்தல். தனியார் பள்ளி நிறுவனங்களில் நம் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், வெள்ளைக்காரர்களினுடைய அரசு பள்ளிகள் வேண்டாம் என்றபோது அது ஒரு பெரிய அறைகூவலாக அன்றைக்கு இருந்தது என்று சொல்ல வேண்டும். காரணம், அன்றைக்கு அரசு பள்ளிகள் தான் மிகுந்திருந்தனவே தவிர தனியார் பள்ளிகள் இல்லை. எனவே பலர் தங்களினுடைய பிள்ளைகளை எங்கே சேர்ப்பது என்கிற ஒரு குழப்பத்திற்கு வருவதற்கு அது காரணமாக இருந்தது. 3வது நீதிமன்றங்களை புறக்கணித்தல், 4வது சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தல் என்கிற இந்த 4 தீர்மானங்கள் குறிப்பிடத்தக்கவை. நிறைய தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் இவை 4ம் மிக பெரிதாக பேசப்பட்டன என்று கூற வேண்டும். அதில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்களே பலர் இந்த தீர்மானங்களை ஏற்கவில்லை.
அந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவரே இந்த தீர்மானத்துக்கு எதிராக இருந்தார் என்பது இன்னொரு குறிப்பு. அன்றைக்கு நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் தான் இந்த தீர்மானத்தை மிக கடுமையாக முதலில் எதிர்த்தார். பிறகு அவருக்கு ஆதரவாக இருந்த இன்னொரு பெரிய தலைவர் யார் என்றால், வங்கத்திலேயே மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருந்த சித்தரஞ்சன் தாஸ், சுருக்கமாக சிஆர் தாஸ் என்று அழைக்கப்படுகிற அவர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக இருந்தார். எனவே லாலா லஜபதி ராயும் சிஆர் தாஸும் எதிர்க்கிற தீர்மானம் எப்படி நிறைவேறும் என்றுதான் எல்லோரும் கருதினார்கள். ஆனால் காந்தியாரினுடைய செல்வாக்கு அப்போது புலப்பட்டது. பெரும்பான்மையின் அடிப்படையில் அந்த தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் அதிலேயும் குறிக்கத்தக்க ஒரு செய்தி இருக்கிறது. பெரும்பான்மை என்பது கூட ஒரு உண்மையான பெரும்பான்மையாக தோன்றவில்லை. காரணம், அந்த மாநாட்டில் இந்தியா முழுவதிலும் இருந்து 5800 பேர் கலந்து கொண்டார்கள். அன்றைய இந்தியா என்பது பாகிஸ்தானை உள்ளடக்கியது, பங்களாதேஷை உள்ளடக்கியது. எனவே 5800 பேர் கலந்து கொண்டார்கள். 5800 பேரில் 3030 பேர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதாவது சரிபாதிக்கும் கூடுதலாக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்கிற போதே அந்த தீர்மானம் ஏறத்தாழ தோற்று போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே வாக்களித்தவர்களில் 1886 பேர் காந்தியாரின் தீர்மானத்தை ஆதரித்தும் 884 பேர் தீர்மானத்தை எதிர்த்தும் வாக்களித்தார்கள். எனவே பெரும்பான்மையிலே அது வெற்றி பெற்றது. நாம் எண்ணி பார்த்தால் 5800 பேரில் 1886 பேர் தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்று கொள்ள வேண்டும். வாக்களிக்காமல் வெளியேறியவர்களும் கூட தீர்மானத்தை எதிர்க்கவில்லை என்றாலும் தீர்மானத்துக்கு ஆதரவாக இல்லை என்றுதான் பொருள். தமிழ்நாட்டை பொறுத்தளவு இரு துருவங்களாக இருந்தவர்கள் இந்த தீர்மானத்தை எதிர்ப்பதில் ஒன்றாக இருந்தார்கள். கஸ்தூரி ரங்க ஐயங்காரும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியும் பல இடங்களில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் 2 பேருமே இந்த தீர்மானங்களை எதிர்த்தார்கள். எதிர்த்ததற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்த்தது என்கிற செயல்பாடு பொதுவானது. எல்லோருமே இந்த தீர்மானங்களை எதிர்த்தார்கள். அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் பலரும் ஏற்கவே இல்லை. இப்போதுதான் அந்த இரட்டை ஆட்சி முறை என்ற ஒன்றை வெள்ளையர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் மக்களிடத்தில் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நாம் குறைந்தபட்சம் இங்கே இருக்கிற இந்த ஆட்சி அதிகாரத்தை, அது வெள்ளையர்களினுடைய முழு அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் என்றாலும், ஏறத்தாழ ஒரு உள்ளாட்சி தேர்தலின் நிலைதான் என்றாலும் அதையாவது கைப்பற்றலாமே என்கிற எண்ணம் இருந்தது. காந்தியார் தன்னுடைய தீர்மானத்தில் மிக உறுதியாகவும் மிக பிடிவாதமாகவும் இருந்துவிட்ட காரணத்தால் அது இறுதியிலே வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. தமிழகத்தினுடைய பெரிய தலைவராக அன்றைக்கு இருந்த சத்தியமூர்த்தி ஐயர் போன்றவர்களெல்லாம் இந்த தீர்மானத்தை எதிர்த்தார்கள். அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். சமூக நீதி பார்வையிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட கருத்துகளுக்கு சொந்தக்காரரான சத்தியமூர்த்தி போன்றவர்களும், சமூக நீதியில் முற்போக்கான சிந்தனை கொண்டவர்களான வ.உ.சி போன்றவர்களும் இந்த தீர்மானத்தை எதிர்ப்பதில் ஓரிடத்தில் நின்றார்கள் என்பது ஒரு குறிக்கத்தக்க ஒன்று. அப்படி எதிர்த்தாலும் கூட அந்த தீர்மானங்கள் நிறைவேறின. நீதிமன்ற புறக்கணிப்பு என்பதை வழக்கறிஞர்களாக இருந்த மூத்த தலைவர்கள் பலர் ஏற்கவில்லை. அன்றைக்கு காங்கிரஸிலே வழக்கறிஞர்கள் தான் கூடுதலாக இருந்தார்கள். அவர்களே யாரும் இந்த தீர்மானத்தை ஏற்கவில்லை. கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்து பத்திரிகையிலே இந்த தீர்மானங்களை கண்டித்தே நேரடியாக எழுதினார். இவை நடைமுறைக்கு ஒவ்வாதவை, பொருளற்றவை என்றெல்லாம் சொற்களை அவர் பயன்படுத்தி எழுதினார். ஆனாலும் காந்தியார் தான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க தயாராக இல்லை. ஒத்துழையாமைதான், இந்த போராட்டம்தான் நம்முடைய முடிவு என்று அறிவித்தார். நீதிமன்றங்களை புறக்கணித்து வழக்கறிஞர்கள், பள்ளிக்கூடங்களை புறக்கணித்து மாணவர்கள் இப்படி வெளியிலே வந்தார்கள். பலர் தங்களினுடைய சற்பட்டங்கள் போன்றவற்றையெல்லாம் உதறி எறிந்தார்கள். சட்டமன்ற தேர்தலிலேயும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு பிரிவு வெளியிலே வந்து சுயராஜ்ய கட்சி என்று ஒன்றை தொடங்கி அந்த சுயராஜ்ய கட்சியினுடைய சார்பிலே அவர்கள் அந்த தேர்தலை பங்கேற்றார்கள். காங்கிரஸ் புறக்கணித்தது, சுயராஜ்ய கட்சியினர் அதிலே பங்கேற்றார்கள். அவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். எனவே இப்படி காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட அளவிலே பிளவுபட்டாலும் காந்தியாரினுடைய செல்வாக்குத்தான் கூடுதலாக இருந்தது. எனவே நேரு அவர்கள் எழுதுவது சரிதான். இந்திய
விடுதலை போராட்ட வரலாற்றில் 1920 என்பது காந்தியாரினுடைய சகாப்தம் தொடங்கிய ஆண்டு என்று நாம் குறித்து கொள்ளலாம். மாறி வரும் சூழலில் நாளுக்கு நாள் பல புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றது. எனவே அதை பற்றி நாம் அறிந்திருப்பதும் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வதும் மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களின் கூறுகளை பற்றி பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கடந்த 2 வாரமாக நாம் கைபேசியினுடைய பாதுகாப்பு பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வாரம் இந்த கைபேசி பயன்படுத்துகிறதுல மின்சாரம் அதிகமாக செலவழிப்பது என்பது மட்டுமல்லாமல் பெரும்பாலான நேரத்தை நம்ம சார்ஜர்லேயே அந்த கைபேசியை போட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதிகப்படியான பயன்பாடுகளை பயன்படுத்துறதுனால, அந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துறதுனால இந்த பவர் கன்சம்ஷன் அதிகமாக தான் இருக்குது. இதை சில சாதுரியமான முறையில் நம்ம இந்த கைபேசியை பயன்படுத்தினோம்னா இந்த பவர் கன்சம்ஷனை குறைக்கலாம். உதாரணமாக இந்த பிரைட்னஸ், இந்த கம்ப்யூட்டருடைய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருந்தால் பவர் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் போய் நம்ம அது டெமோவில் காட்டுவோம். அந்த பவருடைய வேகத்தை, அந்த வெளிச்சத்தினுடைய வீரியத்தை குறைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வீரியத்தை குறைச்சோம்னா பவர் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் நமக்கு என்ன பழக்கம் கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஸை திறந்த உடனே மெயிலை பார்க்குறோம், மெயிலை மினிமைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸை பார்ப்போம், அதை மினிமைஸ் பண்ணிடுவோம். அப்புறம் பேங்க் ஒரு வெப்சைட்டுக்கு போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம், மினிமைஸ் பண்ணிடுவோம். ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கப்ப அதெல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணுறப்ப அது முழுவதுமே மூடப்படாமல் திறந்திருக்கிறதன் காரணமாக பவர் அதிகமாக சாப்பிடும், மின்சாரம் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணணும், பயன்படுத்த இல்லாத நேரத்தில் அந்த பயன்பாடுகளை நம்ம என்ன பண்ணணும், மூடிடணும். ஸோ அதனால் அன்யூஸ்டு ஆப்ஸை நம்ம அப்பப்போ க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் இந்த பவர் கன்சம்ஷன் கம்மியாகும். முக்கியமாக சிக்னல் அதிகமாக இல்லாத இடத்துல நம்ம பேச முயற்சித்தாலும் அது அதிகமான பவரை இழுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இந்த அதிகமான ஆப்ஸை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் சில பயன்பாடுகள், உதாரணமாக நீங்கள் வைஃபை பயன்படுத்துகிறீங்க, செல்லுலர் டேட்டாவை பயன்படுத்துகிறீங்க, ப்ளூடூத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 3யும் ஒரே நேரத்தில் நம்ம பயன்படுத்த மாட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் வைஃபை பயன்படுத்துறதுல மற்ற 2யும், ப்ளூடூத்தையும் செல்லுலார் டேட்டா, அந்த டேட்டா கார்டையும் நீங்கள் மூடி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வைஃபை பயன்படுத்தாத போது வைஃபையை மூடி வைக்கிறதும், ப்ளூடூத் பயன்படுத்தாத போது ப்ளூடூத்தை மூடி வைக்கிறதும் தான் ஒரு புத்திசாலித்தனமானது. சில நேரங்களில் நீங்கள் படுக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், சில முக்கியமான வேலையில் இருக்க போகிறீங்க, ஒரு கூட்டத்தில் கலந்துக்க போகிறீங்க, அந்த நேரத்தில் அந்த இதை நம்ம பயன்படுத்த போகிறது இல்லைங்கிறப்ப என்ன பண்ணலாம், இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே நம்ம மூடி வைக்கிறது நல்லது. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் ஏரோப்ளைன் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மோடில் போய் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வகையான எல்லா கனெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நிறுத்தப்படும். இப்படிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த பவர் சேவிங்ஸை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பண்ணலாம். அப்புறம் சில பாதுகாப்பு முறைன்னு சொல்ல போகிறப்ப இன்னொன்று நினைவுக்கு வருது. இந்த வைஃபை பயன்படுத்துறது நம்ம ஒரு பொதுவான இடத்துல, ஒரு ஹோட்டல்லையோ ஏர்போர்ட்லேயோ பொதுவான இடத்துல இருக்கிற வைஃபையை பயன்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். என்ன தான் செக்யூர்டாக சொல்லப்பட்டாலும் கூட ஒரு காமன் நெட்வொர்க்கில் போய் நம்முடைய முக்கிய தகவல்களை, யூசர் நேமை, பாஸ்வேர்டை பண்ணோம்னா அது திருடப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, தன்னுடைய கைபேசியில் யூசர் நேம் பாஸ்வேர்டை சேமித்து வச்சுருவாங்க. அதுவும் நல்லதல்ல.
இந்த பவர் சேவிங்ஸை நிறைய பவர் பேக்கப்லாம் வருது, அதையும் பயன்படுத்திக்கலாம். ஆக இதுவரை நாம் கைபேசியினுடைய பயன்பாட்டினுடைய பாதுகாப்பு முறைகளோடு அதற்கான மின்சாரத்தை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறதுன்னு பற்றியும் பார்த்தோம். நம் வாழும் சூழலை நாம் அழகாக பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஈகாலஜி என்று ஒரு வரி நம்ம எப்பொழுதுமே பல இடங்களில் பயன்படுத்துவது உண்டு. ஒருபுறம் ஆங்கிலத்தில் என்வராம் என்று சொல்கிறோம், இன்னொரு புறம் ஈகாலஜி என்று சொல்கிறோம். இந்த இரண்டு வார்த்தைகளுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஈகாலஜி என்று சொல்லப்படுகிற அது பொதுவான சுற்றுச்சூழலில் இருக்கிற அந்த பெயராக இருந்தால் கூட, ஈகாலஜி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அழகிய தமிழில் சூழியல் என்று சொல்கிறோம். அதே சூழியல் என்வரான்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு அந்த சுற்றுச்சூழல் அதை அடிப்படையாக வைத்து அதை பலவாறாக பிரிக்கின்ற பொழுது அதை உள்ளடக்கிய வார்த்தையாகத்தான் இந்த ஈகாலஜி என்று சொல்லப்படுகிற இந்த சூழியல் என்ற வார்த்தை நமக்கு அருமையாக கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த பெயரை அடிப்படையாக வைத்து அதனுடைய தத்துவத்தை சற்று தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பல நேரங்களில் சில வார்த்தைகளை, அதுவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இத்தகைய வார்த்தைகளுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஈகாலஜி என்று சொல்லப்படுகிற அந்த சூழியல் அதனுடைய தன்மை என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தில் உள்ள இயற்கை வளங்களை, பல இடங்களை, பல சூழ்நிலைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்ற வார்த்தை தான் இந்த ஈகாலஜி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை. அதோடு இந்த சூழியல் என்று சொல்லப்படுகிற அத்தகைய ஒரு டைனமிக் வேர்டு என்று சொல்வார்கள், அந்த அளவிற்கு ஒரு திறமான ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. ஏன் இத்தகைய வார்த்தைகள் அதற்கு தேவையாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, பொதுவாகவே சொல்வார்கள், இந்த சூழியல் என்பது ஒரு திறம் வாய்ந்த, நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் குறிப்பிட்டது போல் டைனமிக் என்று சொல்லப்படுகிற மிகவும் திறமை வாய்ந்த, திறன் கொண்ட ஒரு அமைப்பாக இந்த சுற்றுச்சூழல் இருக்கிறது. அதில் இன்றைக்கு நான் சிறப்பாக குறிப்பிடுவது என்னவென்று கேட்டால், தி ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்வார்கள். நான் ஏற்கனவே கடந்த வாரம் நம்முடைய சுற்றுச்சூழலிலிருந்து பல பாடங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் ஏற்கனவே நான் சொன்னது போல பல தொழில்நுட்பங்கள் அதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அந்த கருத்தினுடைய பொருள் என்னவென்று கேட்டால், தி ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை எப்பொழுதுமே இந்த சூழியல், இந்த சுற்றுச்சூழல் தன்னை எப்பொழுதுமே ஒரு சமமாக வைத்து கொள்ளுகிற திறமை அதுக்கு இருக்கிறது. அதனால்தான் அதை ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்கிறார்கள். அது எப்படி என்னவென்று கேட்டால், ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது சுற்றுச்சூழலில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கலாம், தரையாக இருக்கலாம், அல்லது வனமாக இருக்கலாம், அவற்றை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதனுடைய அமைப்புக்கு ஏற்ப அதில் வாழ்கிற உயிர்களும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தாவரங்களும், அங்கே நிலவுகிற தட்பவெப்பமும் வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பாலைவனத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய தன்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது
அங்கே இருக்கிற விலங்குகள், தாவரங்கள், அந்த தட்பவெப்பநிலைகள் வித்தியாசமானதாக நாம் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்று கேட்டால், எத்தகைய சுற்றுச்சூழல் தன்மை வாய்ந்த இடத்திலும் தாவரங்களும் விலங்குகளும் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுதான். ஏனென்றால் பாலைவனத்தில் வாழுகிற அந்த உயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் அது எத்தகைய வகையான தட்பவெப்ப நிலை இருந்தால் கூட அதற்கு ஏற்றாற்போல் வாழ்கிற ஒரு முறையை வைத்து கொண்டு அந்த இடத்தில் அது சமநிலையை பாவித்து கொள்கிறது. அதே மாதிரி வனங்கள் எடுத்துக்கொண்டால் அது நமக்கே தெரியும், அங்கே எத்தகைய விலங்குகள், தாவரங்கள், அதையும் தாண்டி சீதோஷ நிலைகள் எப்படி இருப்பது என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் இரண்டுக்கும் பெரிய மாறுபாடு. அதுபோன்று தண்ணீரை எடுத்துக்கொண்டால் அந்த தண்ணீரினுடைய தன்மை, அது வாழ்கிற உயிர்கள், இதுவும் வேறாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது அனைத்து இடத்திலுமே வெவ்வேறாக இருந்தால் கூட அது சமநிலையை பாதிக்க அளவிற்கு எந்த ஒரு சீர்கேடும் வராமல் எப்பொழுதுமே ஒரு சமமான சூழ்நிலையில் அதனுடைய இடத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அது அமைப்ப, அதனுடைய இயற்கை சூழல் அவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இப்போ நம்ம எடுத்துக்கொண்டால் பாலைவனத்துக்கு செல்கிற பொழுது நாம் எந்த அளவிற்கு அங்கே சுதந்திரமாக சுற்றி திரிய முடியும் என்பது நமக்கே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நாம் வாழுகிற இடத்தில் நம்ம எங்கு வேணாலும் சென்று வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடல்நிலை ரீதியாகவும் அதோடு சுற்றுச்சூழல் ரீதியாகவும் அதனுடைய அமைப்பு இருக்கிறது. ஆனால்தான் இந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில் புதிந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான சுற்றுச்சூழல் அங்கங்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் சிறப்பாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திறமையாக தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதோடு இல்லாமல் அங்கே உயிர்கள் வாழ்வதற்கும் உயிரற்ற பொருள்கள் இருப்பதற்கும் அங்கே வழிவகை செய்து கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது, இந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்பது நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து வகையான சுற்றுச்சூழல்களும் இன்றைக்கு தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது அது மிகவும் பாராட்டக்கூடியதாக இருப்பதோடு இல்லாமல் அதை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய உள்கருத்தாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சமநிலையை கெடுக்கின்ற விஷயங்கள் இரண்டு. ஒன்று மக்கள் தொகை பெருக்கம், இன்னொன்று வளர்ச்சி. பொதுவாக வளர்ச்சி என்பது ஒரு நல்ல வார்த்தை தான். ஆனால் சுற்றுச்சூழலை பொறுத்தளவிலே மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமான வளர்ச்சியும், அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அதிகமான மக்கள் தொகையும் அதிகமான வளர்ச்சியும் சுற்றுச்சூழலை அதிகமாக பாதிக்கின்றது என்பதுதான் இந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்லப்படுகிற, அது தன்னை பாதுகாத்து கொள்ளுகிற அந்த முறையிலிருந்து இந்த இரண்டு காரணிகளும் பெரிய சவால்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் இந்த மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அங்கே மனிதர்களுடைய தேவையும் அதிகரிக்க இயற்கையினுடைய அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சமன்பாட்டை உடைக்கின்ற வேலையை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதான் அங்கே மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் சில நேரங்களில் தேவை, அதையும் தாண்டி ஆசை, இது இரண்டையும் இணைத்து பார்க்கிற பொழுது நாம் அதிகமாக சுற்றுச்சூழலை பாழடிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதனுடைய காரணமாக இந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சூழியல் சமப்பாடு அங்கே உடைக்கப்படுவதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு மழை அதிகமாக குறைந்திருக்கிறது, தட்பவெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. அதையும் தாண்டி நம்மிடம் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருந்த உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, பல தாவரங்கள் அதிகமாக அழிந்து கொண்டு வருகிறது என்றதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது
இந்த ஈக்காலஜி என்று சொல்லப்படுகிற அந்த சூழியல் என்பதை எத்தகைய காரணத்தை கொண்டும் நம்முடைய மக்கள் தொகை பெருக்கத்தினாலோ அல்லது இந்த வளர்ச்சி என்ற போர்வையில் நாம் செய்கின்ற சில திட்டங்கள் இவை எல்லாமே நம்முடைய சூழியலை அதிகமாக பாதிப்பதோடு இல்லாமல் இந்த சமன்பாடிலிருந்து ஒரு வித்தியாசமான சூழலை உருவாக்குவதனுடைய காரணமாக அதனுடைய எதிர்மறையான விளைவுகள் நம்மை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அந்த சுற்றுச்சூழலில் முக்கியமாக இருக்கின்ற அந்த சமன்பாடை பாதுகாப்பதற்கு நம்முடைய உதவியை செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கும்.